மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் அலகு 4 4வது நடுவினா, மிக முக்கியமான நடுவினா. எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நடுவினா. ஒரு பரிமாண மீட்சி மோதல் பொருளின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவி 4வது நடுவினா. சரிங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல 2 பொருள் இருக்கு. M1 மற்றும் M2 நிறையுடைய இரு மீட்சி பொருள் என்னது அப்படின்னா இருக்கு. இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு உராய்வற்ற ஒரு கிடைத்தள பரப்புல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. மோதலுக்கு முன்னாடி M1 என்ற பொருளுடைய திசைவேகம் E1, மோதலுக்கு முன் M2 என்ற பொருளுடைய திசைவேகம் U2. 2 பொருள் ஒன்னோடு ஒன்று மோதினதுக்கு அப்புறமா M1 பொருளுடைய திசைவேகம் என்னது அப்படின்னா V1, M2 பொருளுடைய திசைவேகம் V2. சரிங்களா? இது மோதினதுக்கு அப்புறமா அதனுடைய சமன்பாட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வருவிக்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம மோதலுக்கு முன் உந்தம் மற்றும் மோதலுக்கு பின் உந்தம் ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? உந்தத்துக்கு ஃபார்முலா தெரியுங்களா? ஃபார்முலா என்னது அப்படின்னா P=mv அப்படின்னு எடுப்போம். மோதலுக்கு முன் உந்தம், அதாவது இனிஷியல் அப்படிங்கிறனால என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா PI அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ PI மோதலுக்கு முன் அதனுடைய திசைவேகத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா U1 U2 வச்சிருந்தோமா, அதைத்தான் இங்க பயன்படுத்த போறோம். இந்த ஃபார்முலால M1 அப்படிங்கிற பொருள்ல இங்க V வச்சிருக்கோமா, M1 பொருள் என்ன இருந்துச்சு U1 இருந்துச்சா, ஸோ U1 பிளஸ் M2 U2. சரிங்களா? இது மோதலுக்கு முன் உந்தம். அடுத்து மோதலுக்கு பின் உந்தத்தை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா PF மோதலுக்கு அப்புறமா அதனுடைய திசைவேகம் என்ன வச்சிருந்தோம் V1 V2 வச்சிருந்தோமா, அதைத்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். M1 V1 பிளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் M2 V2 M2 V2. இந்த ரெண்டும் சமம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சொல்ல போறோம். எந்த ரெண்டு அப்படின்னா மோதலுக்கு முன் உள்ள உந்தமும் மோதலுக்கு பின் உள்ள உந்தமும். ஸோ என்ன எழுத போறோம் அப்படின்னா PI PF அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை இங்க அப்படியே நம்ம எடுத்து எழுத போறோம். M1 U1 plus M2 U2 equal to PF. மோதலுக்கு பின் உந்தம் என்னது M1 V1 plus M2 V2. இடத்துல வச்சப்பா. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா M1 எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம், M2 எல்லாம் ஒரு பக்கம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வைக்க போறோம். வைக்கலாமா? ஸோ பாருங்க. ஓகே, இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு M1 U1. ஸோ இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது எதாவது வரும் அப்படின்னா மைனஸா மாறும். ஸோ M1 V1 ஈக்குவல் டு இங்க M2 V2 இங்க அப்படியே தான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் இந்த பக்கம் போகும்போது எதாவது வரும் அப்படின்னா மைனஸா மாறும். ஸோ மைனஸ் M2 U2. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு பாருங்க. இதுல M1 இருக்கு, இங்கே M1 இருக்கு. ஸோ ரெண்டு டேர்ம்ல M1 காமனா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க இங்கே M2 இருக்கு, இங்கே M2 இருக்கு. ஸோ எந்த டேர்ம் பொதுவா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வெளியே எழுத போறோம். ஸோ M1 எடுத்து வெளியே எழுதிருங்க. அப்ப இங்க நம்ம மிச்சம் என்னப்பா இருக்கு U1 மைனஸ் V1 ஈக்குவல் டு இதுல இருக்கக்கூடிய M2 காமனா எடுத்து வெளியே எழுதிருங்க. அப்ப மிச்சம் இங்க என்ன இருக்கு V2 மைனஸ் U2. சரிங்களா? இதை நீங்க சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மோதலுக்கு முன் இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் ஈக்குவல் டு மோதலுக்கு பின் இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் ரெண்டுமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு எடுத்து நம்ம சமன்பாடு என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரியும் இயக்க ஆற்றலுக்கு உண்டான ஃபார்முலா என்னதுப்பா, நமக்கு தெரியும்ல, சொல்லுங்க என்னது mv². இந்த சமன்பாடை தான் இதில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? அப்போ மோதலுக்கு முன் மொத்த இயக்க ஆற்றல் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா KE கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மோதலுக்கு முன்னாடி அப்படிங்கிறனால KE, இன்சியல் அப்படிங்கிறனால என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா I போட்டிருக்கோம். சரிங்களா? ரெண்டு பொருள் எடுத்தோமா. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் மோதலுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு
முதல் பொருளுடைய திசைவேகம் u1, ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் u2 வச்சிருந்தோம், அதைத்தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ என்ன செய்ய போறோம், 1/2 m1 இந்த ஃபார்முலா முதல் பொருள், அதனால m1 இங்க வீக்கு தான் எழுத போறோம் அப்படின்னா u1 ஸ்கொயர் பிளஸ் 1/2 ரெண்டாவது பொருள் அப்படிங்கிறனால என்ன போட போறோம் அப்படின்னா m2 ரெண்டாவது பொருளுடைய திசைவேகம் என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா u2 த ஸ்கொயர். இது என்னது அப்படின்னா மோதலுக்கு முன் மொத்த இயக்காற்றல். அடுத்து என்ன எழுத போறோம், மோதலுக்கு பின் மொத்த இயக்காற்றல். அதை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கேஇனா கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது இயக்காற்றல் ஃபைனல் 1/2. மோதலுக்கு அப்புறமா அதனுடைய திசைவேகம் என்ன பண்ணுச்சு, v1 ஸ்கொயர் பிளஸ் 1/2 m2 v2 ஸ்கொயர். எடுத்தாச்சா? இந்த ரெண்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சொல்ல போறோம். அப்போ கேஇனா என்ன சொல்லியிருக்கேன், இயக்க ஆற்றலை தான் நம்ம கேஇ, அதாவது கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா கேஇன்னு போட்டிருக்கோம். இந்த ரெண்டும் சமம் அப்படின்னு எடுத்து நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் மோதலுக்கு முன் உண்டான இயக்க ஆற்றலை இங்க எடுத்து எழுதுங்க. இங்க என்னப்பா கொடுத்துருக்காங்க, 1/2 m1 u1 ஸ்கொயர் பிளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர் ஈக்குவல் டு மோதலுக்கு பின் மொத்த இயக்காற்றல். இதை இங்க எடுத்து எழுத போறீங்க. அப்ப என்ன இருக்கு, 1/2 m1 v1 ஸ்கொயர் பிளஸ் 1/2 m2 v2 ஸ்கொயர். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இருக்கு, இந்த ரெண்டு பக்கமும் 1/2 இருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் இருக்க 1/2 உன்னோட ஒன்று என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும். இப்போ கேன்சல் ஆச்சு அப்படின்னா கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, m1 u1 ஸ்கொயர் பிளஸ் m2 u2 ஸ்கொயர் ஈக்குவல் டு m1 v1 ஸ்கொயர் பிளஸ் m2 v2 ஸ்கொயர். என்ன செய்ய போறோம்னா m1 எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம், m2 எல்லாம் ஒரு பக்கம் வைக்க போறோம். சரிங்களா? இப்போ m1 தான் இருக்கு, அதை அப்படியே எழுதுங்க, m1 u1 ஸ்கொயர். ஸோ பிளஸ் இருக்கு m1, இந்த பக்கம் எதாவது மாறும் அப்படின்னா மைனஸா மாறும். ஸோ மைனஸ் m1 v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த m2 இங்க அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்படியே எழுதுங்க, m2 v2 ஸ்கொயர். இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் m2 இந்த பக்கம் எதாவது மாறும், மைனஸ் m2 u2 ஸ்கொயரா மாறும். சரிங்களா? இப்ப பாருங்க என்னது இருக்கும் பாருங்க, இங்கேயும் m1 இருக்கு, இங்கேயும் m1 இருக்கு. ஸோ ரெண்டுத்துல இருந்து ஒரு m1 காமனா வெளியே எடுத்துருங்க. அப்ப மிச்சம் நமக்கு என்ன இருக்கும் பாருங்க, u1 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்னது பொதுவா இருக்கும் பாருங்க, m2 பொதுவா இருக்கா. ஸோ ரெண்டுத்துல இருந்து ஒரு m2 காமனா வெளியே எடுத்துருங்க. v2 ஸ்கொயர் மைனஸ் u2 ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்தாச்சப்பா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வருது அப்படின்னா 10th ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, a பிளஸ் b a மைனஸ் பின்னு எழுதுவோமா. அதுபடி இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். ஸோ என்ன வரும், m1 அப்ப என்ன எழுதுவோம், a பிளஸ் b-யா, அப்ப என்ன வரும் u1 பிளஸ் v1, a மைனஸ் b-யா, அப்ப என்ன வரும் u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு m2. இது இந்த ஃபார்முலா படி தான் இருக்கு. அப்ப எழுதலாமா, v2 பிளஸ் u2 v2 மைனஸ் u2. சரிங்களா? இதை நீங்க சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கோங்க. நம்ம ரெஃபரன்ஸுக்காக சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் இங்க நான் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 1ஐயும் நான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறேன். சமன்பாடு 2ல இருக்கக்கூடிய இடதுகை பக்கத்தையும் சமன்பாடு 1 இருக்கக்கூடிய இடதுகை பக்கத்தையும் வகுப்போம். ஸோ அடுத்து இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் வகுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, சமன்பாடு 2 எழுதுங்க, m1 u1 பிளஸ் v1 u1 மைனஸ் v1 பை இதையும் இதையும் வகுக்க போறோம். அப்ப இங்க என்ன வரும், m1 u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு இதையும் இதையும் வகுக்க போறோம். அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க,
m2 v2 minus u2 v2 minus u2 by இது எழுதிக்கலாமா? என்ன இருக்குன்னு பாருங்க, m2 v2 minus u2. சரிங்களா? இப்போ எதெல்லாம் பொதுவா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இங்க m1 m1 இது கேன்சல், இங்க u1 minus v1, இங்கே u1 minus v1, ஸோ கேன்சல். இங்கே m2 இங்கே m2 கேன்சல், இதுவும் இதுவும் கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எடுத்து எழுத போறீங்க. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, u1 plus v1 equal to v2 plus u2. இப்போ இந்த சமன்பாடை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம v2 ஓட மதிப்பை என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். ஸோ v2 வேணும் அப்படின்னா இந்த u2 இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்கிறது இங்கிட்டு போகும்போது எதாவது மாறிடும், மைனஸா மாறிடுமா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அங்கேயே தான் இருக்கு, u1 plus v1. இந்த u2 தான் இங்கிட்டு போகும்போது பிளஸ்ஸா இருக்கு, எதாவது மாறிடும் அப்படின்னா மைனஸா மாறிடும். ஸோ மைனஸ் u2, இதை சமன்பாடு 3ன்னு வச்சுக்கோங்க. v2 கண்டுபிடிச்ச மாதிரியாவும் v1 என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ v1 நமக்கு வேணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் u1 இங்கிட்டு போகும்போது எதாவது மாறும் அப்படின்னா மைனஸ் u1 மாறும். இதை அப்படியே எழுதுங்க, v2 பிளஸ் u2 பிளஸ் இது போகும்போது எதாவது மாறும் மைனஸ் u1 மாறும். இதை சமன்பாடு 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த v2ஓட மதிப்பை எடுத்துட்டு போய் சமன்பாடு 1ல இருக்கிற இந்த v2க்கு பதிலா இந்த மதிப்பை நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். ஸோ இப்போ என்ன இருக்கு, m1 u1 மைனஸ் v1 இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. m1 u1 மைனஸ் v1 ஈக்குவல் டு என்ன இருக்கு, சமன்பாடு 1ல m2 இருக்கா, அந்த m2வை இங்க எழுதுங்க. சமன்பாடு 1ல இருக்கிற இந்த v2க்கு பதிலா சமன்பாடு 3ல இருக்கக்கூடிய இந்த மதிப்பை என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுதிட போறோம். ஸோ என்ன இருக்கு, u1 பிளஸ் v1 மைனஸ் u2 பிரதிக்கிட்டாச்சா. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் u2 இருக்கு. ஸோ இந்த மைனஸ் u2யும் இங்க அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா m1 u1 minus v1 equal to m2 u1 plus v1. இங்க மைனஸ் u2, இங்கே மைனஸ் u2, இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மைனஸ் 2 u2. எப்படி அப்படின்னா இந்த u2க்கு முன்னாடி 1 இருக்கு அர்த்தம், இதுக்கு முன்னாடி 1 இருக்கு அர்த்தம். ஸோ மைனஸ் 1 கூட்டிங்கன்னா என்ன அப்படின்னா மைனஸ் 2. இப்போ இங்க பிராக்கெட் வெளியே இருக்கக்கூடிய m1 பிராக்கெட்டுக்கு உள்ள போகும்போது என்ன வரும், m1 u1 மைனஸ் m1 v1. அதே மாதிரி பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த m2வை நம்ம உள்ள கொண்டு போவோம். அப்ப என்ன வரும், m2 u1 plus m2 v1 minus 2 m2 u2 வருமா? அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா u எல்லாம் ஒரு பக்கம் வைக்கணும், v எல்லாம் ஒரு பக்கம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வைக்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க நமக்கு என்ன இருக்கு, m1 u1. இந்த பக்கம் எங்க u இருக்கு, இங்க u இருக்கா, அந்த பிளஸ் இங்க போகும்போது எதாவது மாறும் அப்படின்னா மைனஸா மாறும். ஸோ மைனஸ் m2 u1. சரிங்களா? வேற எங்க u இருக்கு, இங்க u இருக்கா, இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் இங்கிட்டு போகும்போது எதாவது மாறும், பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் 2 m2 u2. என்ன செஞ்சிருக்கோம், u இருக்கிற டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கோம். ஈக்குவல் டு இங்க மிச்சம் என்ன இருக்கு, m2 v1. இப்போ என்ன செய்ய போறோம், இந்த v-யும் இந்த பக்கம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொண்டு வர போறோம். ஸோ பிளஸ் இந்த பக்கம் போகும்போது எதாவது மாறும் அப்படின்னா மைனஸ் இந்த பக்கம் போகும்போது பிளஸ்ஸா மாறும். ஸோ பிளஸ் m1 v1. சரியாப்பா? இப்போ இந்த டேர்ம்ல என்னது காமனா இருக்குன்னு பாருங்க, இங்கே u1 இங்கே u1. ஸோ u1 காமனா என்ன செஞ்சலாம் அப்படி நம்ம வெளியே எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்கும், m1 மைனஸ் m2. இந்த காமனா எடுத்த u1 இங்க எழுதிக்கலாம். பிளஸ் 2 m2 u2 ஈக்குவல் டு
இதில் என்னப்பா காமனாக இருக்குது? v1 காமனாக இருக்கா? ஸோ மிச்சம் உள்ள எழுதுங்க m2 ப்ளஸ் m1. இங்கே என்ன ஒன்று இருக்கா? நமக்கு v1 இருக்கு. ஸோ நமக்கு v1 வேணும் அப்படின்னா இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது எதாவது மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும். ஸோ இதை அப்படியே எழுதுங்க m1 மைனஸ் m2 u1 ப்ளஸ் 2 m2 u2. சரியா? அப்போ இங்கிட்டு இருக்கிறது பெருக்கலாக இருக்கிறது இங்கிட்டு ரொம்ப எதாவது மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும். ஸோ வகுத்தல் இங்கே m1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், m2 நம்ம செகண்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? கூட்டல்ல மாற்றி எழுதலாம் கிடையாது அப்படின்னா தப்பு கிடையாது. ஈக்குவல் டு v1 மட்டும் இருக்கு. அந்த v1 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். v1 அதாவது இந்த m1 ப்ளஸ் m2 இதுக்கு வரும், இதுக்கு வரும். சரிங்களா? அப்போ m1 மைனஸ் m2 பை இங்கே என்ன இருக்கு? m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு? 2 m2 பை இந்த டேம் இதுக்கு வரும்ல. ஸோ என்ன வரும்? m1 ப்ளஸ் m2. இங்கே இருக்கிற u2 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம v1 கண்டுபிடிச்சாச்சா? இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா v2 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இங்கே இதே போல் அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. என்ன சேஞ்ச் வருதுன்னு மட்டும் பாருங்க. m2 மைனஸ் m1 பை m1 ப்ளஸ் m2 u2 ப்ளஸ் 2 m1 பை m1 ப்ளஸ் m2 u2. சரிங்களா? u1 என்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு பாருங்க. m1 இருக்கிற இடத்துல m2 வந்திருக்கும். சரிங்களா? u1 இருக்கிற இடத்துல u2 வந்திருக்கும். அவ்வளவுதான். m2 இருக்கா? m2க்கு பதிலாக என்ன வந்திருக்கும்? m1 வந்திருக்கும். u2 வந்திருக்கா? u2க்கு பதிலாக u1 வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.